வணக்கம். அந்த அந்த காலத்து மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 10 குழந்தைகள் தாராளமாக இருக்கும். அரசர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசருக்கும் 10 மனைவிகள், அதற்கும் மேற்பட்ட மனைவிகள்லாம் வைத்திருந்த ஒவ்வொரு ராஜாக்களையும் நம்ம பார்க்கலாம். அரண்மனை வைத்தியர்னு ஒருத்தர் இருப்பார். அற்புதமான மூலிகைகளை கொண்டு செய்த மருந்துகளை, சித்தா மருந்துகளை அவர்களுக்கு அளித்து அவருடைய ஆண்மையை, வீரியத்தை, பக்கவா உங்களுக்கு மருந்துகளை சாப்பிட்டு ஏகப்பட்ட மனைவிகளை திருப்திப்படுத்தும் நிலைமையும் குழந்தை பேர் நிலைமையும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு 25 வயசு ஆனாலே ஆண்மை குறைபாடு, நிறைய குறைபாடோடு தான் மக்கள் வராங்க. ஆண்மை குறைபாடு ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நுரையீரல்ல ஏற்படுத சில பாதிப்புகள், பால்வினை நோய்கள், தூக்க மருந்துகள் மற்றும் சில மாத்திரைகள் சாப்பிட்றதுனால ஏற்படுத ஆண்மை குறைபாடு, மலட்டுத்தன்மை. அதே மாதிரி புரஸ்த கோளாறுகள், இறுக்கமா உடை அணிதல், விந்து உற்பத்தி செய்யும் சுரப்பிகளில் ஏற்படும் குறைபாடு, நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படும் குறைபாடு, விதை வீக்கம், ஓரண்டம், ஈரண்டம் ஆகியவற்றால், ஓரண்டம் நீரண்டத்தால் பாதிக்கப்பட்டு ஆப்ரேஷன் நிறைய பேர் பண்ணிப்பாங்க. அதனால் ஏற்படும் விந்தணு குறைபாடுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதைப்பைகளில் அசுத்த ரத்தத்தை எடுத்து செல்லும் குழாய்களில் வீக்கம், அதனால மலட்டுத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழுநோய்கள், சின்ன வயதுல அம்மை போட்டு அம்மை நோயால் பாதிப்பு, இது மாதிரி காரணங்களால் நிறைய ஆண்மை குறைவு ஏற்படும். எல்லாத்தையும் விட முக்கியமா உணவு, நல்ல சத்தான உணவு எடுக்காதனால நிறைய பாதிப்பு இருக்கும். ஒரு சித்த மருத்துவத்துல நம்ம சாப்பாடுலேயே சரி பண்ணலாம். நீங்க சாப்பிட்ற சாப்பாடுலேயே ஒரு சிறிய வெங்காயம் நிறைய எடுத்துக்கலாம், முட்டை ஆஃப் ஆயில் நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி அமுக்கராச்சூர்ணம் டெய்லி சாப்பிடலாம், பாலில் போட்டு சாப்பிடலாம். நடிகர் சிவகுமார் ஐயா 50 வருடமா அமுக்கராச்சூர்ணம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, இளமையோடு இருக்காரு. இன்னைக்கு 80 வயசு ஆயிடுச்சு, இளமையா இருக்காரு. 80 வயசுல இப்போ 50 வயசு மாதிரி இருப்பார். ஸோ இளமையா இருக்க காரணம் அவர் எடுத்துக்கொள்ளும் அமுக்கராச்சூர்ணம், பழைய சாதம், சத்தான பழைய சாதம். இப்பெல்லாம் நம்ம அப்படி சாப்பிட்றதில்லை. இன்னைக்கு சத்தான உணவுகளே நம்ம எடுப்பதில்லை. பாதாம், பிஸ்தா பார்த்தீங்கன்னா அத்தனை நீர் சத்து உள்ளது. இதெல்லாம் ரெகுலர். பெரிச்சம்பழம், உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி, இதெல்லாம் நம்ம சத்தா எடுக்கிறது இல்லை இப்போ. இதெல்லாம் ரெகுலரா. அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது தீபாவளி கூட குளிக்கிறது இல்லை நிறைய பேர். வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். பாடி ஹீட்டை குறைச்சிடணும். ஸோ பாடி ஹீட்டை குறைச்சாலே விந்தணுக்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது அந்த விதைப்பைகளில் ஏற்படும் ஹீட்டு, உஷ்ணம் குறையும். அந்த உஷ்ணத்தால உங்களுக்கு விதைப்பைகள் ஆண்மை குறைபாடு ஏற்படும், விந்தணுக்கள் குறைபாடு ஏற்படும். ஸோ ரெகுலராக ஆயில் பார்த்து மஸ்ட்டு. சரியா? ஸோ நமக்கு விந்த கூட்டுற மருந்துகள், சித்தா மருந்துகள் அற்புதமாக இருக்கு. சரியா? நீங்கள் சித்த மருத்துவரை நாடி சித்தா மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தையின்மை, ஆண்மை குறைவு இது நீங்கும். சரியா? இது நீங்குவதற்கு ஒரே வழி சித்த மருத்துவம் தான். சித்த மருத்துவத்தை நாடுங்கள், குழந்தை பேறு பெறுங்கள். நன்றி, வணக்கம்.